Welcome to MDS Doctors YouTube channel. This is Karthik from Madurai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி MCC அட்மிஷன்ஸ். ஸோ இந்த வருஷத்துக்கான MDS கவுன்சிலிங் உடைய MCC ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. The registration for round 1 of MDS counseling 2024 has been started அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெப்சைட்ல அஃபிஷியலா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி MDS கவுன்சிலிங் உடைய ஸ்கெடியூலும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த வெப்சைட்டில் பண்ணணும் பேசிக்காக அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு MDS உடைய MCC கவுன்சிலிங் உடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பேசிக். ஸோ எவ்வளோ வந்து நம்ம வந்து பே பண்ணணும், அதாவது MDS கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன மாதிரி கோட்டாஸ் இருக்குது, எவ்வளோ வந்து ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும், அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ வந்து நம்ம வச்சுக்கிறணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெப்சைட் வந்து mcc.nic.in வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து MDS மெனுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அந்த போர்ட்டலுக்குள்ளே போகும். ஸோ இதில் வந்து லேட்டஸ்டான கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னைக்கு வந்து MCC இன்ஃபர்மேஷன், அதாவது புல்லட்டின் ஃபார் MDS கவுன்சிலிங். ஸோ MCC உடைய ப்ராஸ்பெக்டாஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது MDS கவுன்சிலிங்க்கு. ஸோ இந்த ப்ராஸ்பெக்டாஸை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் என்ன மாதிரி கொரிஸ் வந்து நீங்கள் எஸ்கலேட் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ பதிவு கொடுப்போம். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ MDS கவுன்சிலிங்க்கு இந்த வருஷம் நீங்கள் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து 7 இயர்ஸாக கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் 4 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டாக்டர்ஸ்க்கு நம்ம தான் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு MDS கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது வீடியோ கீழே. ஸோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் சொல்லிடுறேன். ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ தெரியாத டாக்டர்ஸ் பேசிக்காக தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான். ஸோ தெரிஞ்சவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா மேலே சைன்இன் பண்ணிக்கோங்க. கீழே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு, அதாவது நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டயலாக் ஓப்பன் ஆகும். இதில் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 இன்ஸ்ட்ரக்ஷன். இதை வந்து நீங்கள் நார்மலாக ஜென்ரலாக கொடுக்கக்கூடியதான். இதெல்லாம் ஒரு தடவை ரீட் க்ரோத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ ஐ அக்ரீன் இருக்கா, க்ரீன் கலர், இதை செக் பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷனுக்கு போகும். MDS ரோல் நம்பர் கேட்கும். ஸோ இது நீட்டோடைய ரோல் நம்பர் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு அல்லது ஸ்கோர் கார்டு இல்லை, எப்படி இருக்கோ டிட்டோவா, ஒரு ஸ்பேஸோ டாட்டோ எதுவுமே கிடையாது. MDS உடைய ஸ்கோர் கார்டு அட்மிட் கார்டில் எப்படி இருக்கோ அப்படியே டிட்டோவா நீங்கள் மேட்ச் பண்ணி டைப் பண்ணணும். ஏதாவது ஒரு ஸ்பேஸோ டாட்டோ நீங்கள் எடுத்தா கூட ஸோ ரெஜிஸ்டர் ஆகாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த். ஸோ ஆஸ் பர் ஃபாலோ யுவர் நீட் ஸ்கோர் கார்டு ஆர் அட்மிட் கார்டு. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா டிட்டோவா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே மேட்ச் பண்ணி டைப் பண்ணணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தடுத்த ப்ராசஸ் வரும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நான் ஈவினிங் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெளிவாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று, இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சு, ஓகே கவுன்சிலிங்க்கு நம்ம எவ்வளோ வந்து ஃபீஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ப்ளஸ் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணால் தான் நம்மளால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட்டு, அதாவது நாளைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். MDS MCC கவுன்சிலிங் 2024க்கான இந்த பேமெண்ட் ஸ்கீம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது பார்ப்போம். What are the various fees to be paid at the time of registration? ஸோ நீங்கள் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஃபார் ஆல் இந்தியா கோட்டான்றது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் சேர்த்து வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தீங்க, ஸோ அன்ரிசர்வ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 ரூபாய் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய அந்த 26,000 ரூபாயில் 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, 25,000 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த 25,000 ரூபாய் நம்ம எப்படி ரீஃபண்ட் வாங்குறது, பட் கவுன்சிலிங் ப்ராசஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபார் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரையும் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரீ எக்ஸிட்னா உங்களுக்கு சப்போஸ் சீட் அலோகேட் ஆயிடுச்சு, சப்போஸ் இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் டு வில்லிங், ஸோ இன்ட்ரெஸ்டாக இல்லை, ஸோ சீட் அலாட் ஆனாலும் நான் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பொறுத்த வரையும் ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கிடுவாங்க. உங்களுடைய அந்த 25,000 அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு இது வந்து செக்யூர் அமௌண்ட்.
ஆனா ஃபர்தர் ரவுண்டு, ஸோ செகண்ட் ஆர் தேர்ட் மாப்பப் வரையும் நீங்க போயிட்டு சீட் எடுக்காம நீங்க விட்டுட்டீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஜாயின் ஆகலை அப்படின்னா இந்த 25,000ன்றது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே இது வந்து நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கோட்டால வரீங்க, ரிசர்வ் கேட்டகரினா உங்களுக்கு வந்து 500 ரூபாய் பிளஸ் 10,000, 10,500 ரூபாய் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் போதே நீங்க பே பண்ணணும். இன்னைக்கு நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னா நீங்க வந்து இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கீங்கன்னா, ரிசர்வ் கேட்டகரினா 10,500 ரூபாய் பே பண்ணணும். உங்களுக்கு 500 ரூபாய் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ 10,000 ரூபான்றது நீங்க கவுன்சிலிங் நான் சொன்ன அதே ரூல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சீட் கிடைச்சு வேணாம்னு சொன்னாலும் ஸோ இந்த 10,000 ரூபாய் வந்து சேஃப். ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் கிடைக்காத வரையும் பிரச்சனை இல்லை. சீட் கிடைச்சு நீங்க ஜாயின் பண்ணலன்னா இந்த 10,000 ரூபாய் ரீஃபண்ட் ஆகாது. ஓகே, இதே இது நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்க செலக்ட் பண்ணும்போது 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேம் அமௌண்ட் தான். ஸோ நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, ஏன்னா இது ரிசர்வ் கிடையாது, சீட் ஃபுல்லா ஓப்பன். 2,05,000 ரூபாய் நீங்க கட்டணும். ஸோ இந்த 2,00,000 ரூபாயில 2,00,000ல 5,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. 2,00,000 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதுவும் நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். எம்டிஎஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்க்கு உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் லேட்டா வந்து அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரியே பேரலா ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் நான் அப்டேட் பண்ணுவேன். தொடர்ந்து நம்மளோட சேனல்ஸ் அண்ட் சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ்.